இப்போ என்ன ஒரு தகவல்னா, எல்லாருமே இந்த காலத்தில் ஓடிட்டு இருக்கோம். ஏன் எதுக்கு என்னன்னே தெரியல. பட் ஆனால் நம்ம செலவு பண்ணுற காசில் ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வச்சா அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுக்கு சேஃப்டின்னு யாருக்கும் தெரியும். எதுனா ஒரு இன்சிடென்ட் ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் ஒரு சின்ன எதுனா ஒரு ப்ராப்ளம்னா போனால் கூட 1 லட்சம் 2 லட்சம் ஆகுது. அதே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்கன்னா, ஒரு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதுனா ஒரு போட்டு வச்சிங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அதனால வந்து எல்லாருமே தவறாமல் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, கண்டிப்பாக உதவும். ஒருவேளை இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு எதனா தெரியலனா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. அதில் வந்து எந்த ஒரு கமிஷனும் வேணாம். என்ன அமௌண்ட் வருதோ ஆக்சுவல் அமௌண்ட்டு நீங்கள் அதை மட்டும் தந்தாவே போதும். தயவு செஞ்சு எல்லாருமே இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க. நான் அதை பண்ணி வச்சதுனால என் குழந்தைக்கு 1 லட்ச ரூபா செலவாக இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து அது இன்சூரன்ஸ் மூலிமா சரி பண்ணலாம். அதனால் எல்லாமே தயவு செஞ்சு போடுங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். பாய். அதே மாதிரி நீங்கள் வந்து கலைஞர் காப்பீடு அட்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா கிளைம் ஆகும் கவர்மெண்ட் மூலிமா. அதனால் இன்சூரன்ஸில் வந்து ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.